என் சந்தோஷம், என் வாழ்க்கை, என் உயிர் எல்லாமே நீதானே. அப்படி இருக்கும்போது உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு நான் போயிடுவேனா? சான்ஸே இல்ல. நீங்க காட்டுற இந்த அன்புக்கு நான் என்னங்க கைமாறு செய்ய போறேன்? அ, என்னங்க என்னாச்சு? அது ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். எங்க அது சரியாயிடும், விடு. எங்க நீங்க காமிங்க. நான் தான் சொல்றேன், விடு. உஷ்ஷோ! என்னங்க இவ்ளோ பெரிய காயமா இருக்கு? கண்மணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் என்ன சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணுன்னு ஒண்ணு இல்ல. சொல்றீங்க? இருங்க பாக்குறேன். ஏய், ஏங்க என்னது? உனக்கு என்ன இவ்வளவு பெரிய காயம்? சொல்லவே இல்ல. அது என்ன கண்மணி இப்படி பண்ற? நீங்களும் தான் சொல்லல. உங்கள மாதிரியே தான் நானும் சரியாயிடும்னு விட்டுட்டேன். இருங்க நான் ஃபர்ஸ்ட் போய் மருந்து ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சரியா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு நான் ஒண்ணும் தான் தெரியாது. சொல்றேன்ல. இருங்க வேணா வரேன். கண்மணி. இங்கே ஏய். இருங்க. ஏங்க கை காட்டுங்க. கைய காட்டுங்க. புடுங்க கைய. ஆ. சாரி சாரி. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ இப்படி மருந்து போட்டு விடுவேன்னு தெரிஞ்சிருந்தா என் உடம்புல தீக்காய நிறைய இடத்துல ஆகிருக்கேன் போல இருக்கேன். பாருங்க, குயில வச்சு பேசுற பேச்சா இது? ரொம்பதான் வழி இது. என்கிட்ட கூட நான் உனக்கு மருந்து போட்டு விடலாம். கை ஏங்க, காட்டு. ஏய், இங்க பாரு. காயம் ஆனது கூட ஒரே இடத்துல மேட்சிங் ஆயிருக்கு. ஆ, ஒரே இடத்துல. சரி, இந்தா இத பொடி. கையை இப்படி வை. என்னங்க இது? என்ன தெரியலையா? நமக்கு காயம் பட்டா கூட நம்ம அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாரு. இதத்தான் பூர்வ ஜென்மத்தை தொடர்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பாண்டிங் என்னைக்கு இருக்கும் கண்மணி. ஆ, ஏய், இரு கையை எடுக்காத. என்னங்க பண்ண போறீங்க? ஒரு செல்ஃபி எடுக்க போறேன். ஆ, எதை எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? என்ன அப்படி சொல்லிவிட்ட? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு செல்ஃபி எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் காயத்துக்குள்ள ஒரு ஆர்டின். ம், ரெடி? எங்க சண்டைக்கோழி ஆளே காணோம். அண்ணே ஆ, நல்லா இருக்காங்க. ஆ, நல்லா சூப்பரா இருக்கு. என்னம்மா அது? ஏங்க சூப்பரா இருக்கே. எப்படி என் புடவை கலர்லயே ஷர்ட் போட்டிருக்கீங்க? நீதான் என்னோட கலர்ல புடவை கட்டிருக்கியே. முன்னாடி பிளான் பண்ணிட்டியா? ஆ, நீங்க தான் பிளான் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட போறது உங்களுக்கே தெரியாதா? யார் சொன்னது? எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு தான் இப்படி போட்டுட்டு வந்தோம். ஓ, மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க தெரியாத மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க? சும்மா போர் அடிக்குதுல்லண்ணே. டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருந்தோம். தங்கச்சி, வேணாமா, என்ன தேவையில்லாம கொலகாரன் ஆக்கிறாது. என்ன சிரியல மதி. நல்லா இருக்கா நர்மதா? என்ன ஒரு போட்டோ எடு. கொஞ்சம் தள்ள. வா செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன ப்ரோ இப்படி சொதப்பிட்டு இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? என்னாச்சா? நான் எப்படி கண்மணி கட்டின புடவை கலர்ல சட்டை போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் இளமதி கட்டின புடவை கலர்ல சட்டையை போடுங்க. ம். அப்பதான் அவங்க மனசும் சந்தோஷப்பட்டு லவ் ஒர்க் அவுட் ஆகும்ல. ஐயோ, அவ கடுப்பாயிடுவா. ஆ, இதுக்கெல்லாம் மனசு மாறுமா? ம். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரியான சண்டைக்கோழி அவ. அப்படிலாம் நினைக்காதீங்க பரமா. லேடிஸ் பாக்குறதுக்கு எதுவுமே கண்டுக்காத மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்காக பண்ணிருக்காங்களேன்னு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ம். ஓகேதான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இளமதி கட்டியிருக்கிற புடவை கலர்ல என்கிட்ட சட்டை இல்லையே. ம். ஆ, ஆ, சரி, அந்த பிரச்சனையை விடுங்க. அந்த கலர்ல என்கிட்ட ஒரு சட்டை இருக்கு, அதை நீங்க போடுங்க. என்ன? ஆ, இல்ல சார், பரவாயில்ல. அதெல்லாம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. வாங்கண்ணே, அட, வாங்க. இல்ல, வாங்க. வாங்க. இந்தாங்க, போடுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க. சண்டைக்கோழி தேவையில்லாம சிலுத்துக்கும். கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன், அவ பாட்டுக்கு நீங்க விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா.
இந்தாங்க போட்டு வாங்க, போங்க போங்க போட்டு வாங்க. என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க? நர்மதா ஆ? நர்மதா என்னம்மா? இங்க கொஞ்சம் வாமா. இது வந்துட்டேன். நீ இங்கே இரு, நான் போய் அம்மா கிட்ட என்னன்னு கேட்டு நான் வரேன். சரியா? வரேன். என்னம்மா? பொங்கல் வைக்கணும்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? அங்க இளமதியும் நானும் போட்டோ சரி, எடுத்துருந்தோம். அடுப்ப பாரு. இது பாருங்க, இளமதி முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போங்க, புரியுதா? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். எது நான் அடி வாங்குறதையா? ஏன் தங்கச்சிம்மா? நீங்க முதல்ல போங்க. போங்க போங்க. ம். ஏய் பரமா, என்ன இது? நான் போட்டிருக்க அதே சாரி கலர்ல நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. ஏய் நான் விளையாடுறியா? ஆ? நான் பாட்டுக்கு ஏதோ இருக்கிற சட்டையை எடுத்து மாட்டிட்டு வரேன். நீ என்னடானா நீ போட்டிருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன்னு கேக்குறியா? ஒருவேளை நான் போட்டிருக்கிற சட்டையை பார்த்து அதே கலர்ல நீ புடவை கட்டியிருக்கியா? சேச்சே, அதெல்லாம் இல்லப்பா. போலாம். வாங்க. எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு சண்டைக்கோழி. நீங்க பாரு, நான் ஒண்ணும் அந்த மாதிரி பண்ணல. ஆ? என்ன ஆ, 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள மாதிரியே வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு பரமா என்ன மாதிரியே போட்டுட்டு வரத பார்த்து எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியா? அப்ப 2 பேரும் ஒருத்தர் கிள்ளிக்கோங்க. எதுக்கு? அண்ணே, ஒரே மாதிரி Dress போட்டா சேம் பிஞ்சுன்னு கிள்ளிக்கணும். நாங்க கிள்ளிக்கிட்டுமே அதே மாதிரி. அப்படியா? சண்டைக்கோழி சேம் பிஞ்ச். சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்க. நான் வரேன். கூப்பிடவே இல்லையே. பாத்தீங்களா? ம்? ரசிப்பா அது இதுன்னு சொன்னீங்களே, அவன் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு தான் போறா. ஆரம்பத்துல அப்படிதான் தெரியும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும் ப்ரோ. கூட்டி கழிச்சு பாருங்க, நான் சொன்ன கணக்கு சரியா வரும். எங்கத்த கூட்டுறது? அவ பாட்டுக்கு கழிச்சு விட்டுட்டு தான் போவா போல. மனசை விட்டுறாதீங்க. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான், தான் மனசுக்குள்ள லவ்வ பதுக்கி வச்சுப்பாங்க. அவங்களா சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? அது இப்ப என் பொண்டாட்டி கண்மணி எடுத்துக்கங்களேன், இதே மாதிரிதான். சுத்தி வளைச்சு என்ன வம்பு எடுக்கிறீங்களா? இல்ல ஏன் பாஸ், இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. கண்டிப்பா இளமதி மனசுல நீங்க இருக்கீங்க. அவங்க மனசுக்குள்ள நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இறங்கணும். அதுக்காக தான் இதெல்லாம். இப்பவே அவங்க மனசு மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. ம். இளமதி, தண்ணியை நல்லா அடிச்சு போடு, பாத்து கை சுட்டுக்காத. அத்தை, வா கண்மணி, வா. இந்தா அரிசி என்னம்மா? அண்ணே, அழகா இருக்க. அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அப்படியே பொங்கி வரப்போகுது. நல்ல கலரி விடு. சாமி, பொங்கல் அருமையா பொங்கிருக்கு. ஆமாம்மா. இல்ல? சந்தோஷம். கடவுளே, என் ஆசை நிறைவேறணும். ஐயனாரப்பா, இளமதிக்கும் பரமனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். என் ஆசையை நிறைவேத்தி கொடுப்பா. அன்பு, சாமிக்கு படையல் போட்டுடலாம். சரி. அதோ அந்த துணியை வச்சு எடுப்பா. பாத்து மெதுவா. ஐயனாரப்பா, ஏற்கனவே பிள்ளையாரப்பன் தான் என்னை இளமதி கூட சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. நான் உன்கிட்டயும் வேண்டிக்கிறேன், எப்படியாவது சண்டைக்கோழி என் லவ்வ ஏத்துக்கணும்பா. எனக்கு வேற எதுவுமே வேணாம். எனக்கு வேண்டிக்க வேற ஒண்ணும் இல்ல. வயிறு நிறைய பொங்கலை சாப்பிட்டுக்கோ, ஆனா நான் சொன்னதை மட்டும் நிறைவேற்றிடுப்பா. கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். பாத்து. என்ன சண்டைக்கோழி? சாரி. மேட்சிங்கா சட்டை போட்டுட்டு வந்தல்ல, இப்ப பார்த்தல, போ போய் மாத்திட்டு வா. சொதப்பிடுச்சு. ம். என்ன சாமி கிட்ட நீங்க ரொம்ப பலமா வேண்டியிருக்கீங்க போல இருக்கே. ஸ்ட்ராங்கா தான் வேண்டியிருக்கேன். சண்டைக்கோழி என் சம்சார கோழியா மாறிடும்னு நினைக்கிறேன். ஆ. பாப்போம். பொங்கல் எடுத்துக்கோங்க. சார், உங்களதான். சாமி பிரசாதம். பொங்கல் எடுத்துக்கோங்க. சாமி பிரசாதம்னு பொங்கல் எடுக்க சொல்லிட்டு இப்படி முகம் மாறலாமா? கொடு. நீ விஷத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? பொங்கலை வாங்கி சாப்பிடறதுக்கு எதுக்கு நான் வெக்கப்படணும்? அதுவும் சாமி பிரசாதத்தை கொடு.
தின்னு தொலை. இதுக்கப்புறம் என் கண்ணிலேயே படாத, ஒழிஞ்சு போயிடு. ஏன் அந்த பரம மட்டும்தான் உன் கண்ணுல படணுமா? பரமனை கூட்டிட்டு இவ்வளவு தூரம் ஃபேமிலியோட வந்திருக்க, என்ன ஹனிமூன் வந்திருக்கியா? வேணா, கோவில் ஆச்சின்னு பாக்குறேன். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நானும் அதை தான் சொல்றேன். கோயிலுன்றது பொது இடம், யாரு வேணும்னாலும் வரலாம், யார் வேணும்னாலும் போலாம். அப்படி இருக்கும்போது நான் வரக்கூடாதா? அதுவும் நீங்க வந்திருக்கன்னு தெரிஞ்சும் நான் எப்படி வராம இருக்கேன்? என் மனசுல ஆசை அப்படி பொங்கிட்டு வருது. சாமி மேல பக்தியா போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த சாமி கிட்ட மனசுல நினைச்சு எதுவா வேண்டிக்கிட்டாலும் அப்படியே பழிக்கும், தெரியுமா? அதனால ஸ்ட்ராங்கா அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். என் இளமதி என் கூட வந்து சேரணும், அவன் என் லவ்வ புரிஞ்சுக்கணும்னு. சீ, உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கூட நான் வந்து சேருவேன் வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேணா, ஒழுங்கா இருந்து போயிடு. நீ இங்க இருக்கிற விஷயத்த மட்டும் பரமன் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? அவர் அப்படியே வந்து என்ன அடிச்சு துவைச்சு காய போட்டுருவாரா? ஏன், ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதா? ஏய், அன்னைக்கு வேணா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வேற ரிஷி, வெறியோட காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷி. அவனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்புசாமி ஊர்வலம் நடக்க போகுது. குறுக்க யாரு வந்தாலும் அடிச்சு தூர தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். உயிரோட கூட இருக்க முடியாது. அந்த பரம ஆர்வ கோளாறுல குறுக்க போயிட போறான். நானும் கருப்பசாமி மாதிரிதான். குறுக்க யார் வந்தாலும் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். சாமி அடிச்சா கேஸ் இல்ல, தெரியுமா? அதனால பரம உனக்கு வேணும்னா உஷாரா பாத்துக்க. இல்லனா என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது. அவனை கூட்டிட்டு வந்து கும்மால அடிச்சுட்டு கோயிலுக்கு வந்தவன்னு சப்பக்கட்டு கட்டுறியா? போ. ஆனா உன்னை அடையாம விட மாட்டேன். இங்க பார், நீ என்னோட இளமதி. சீ, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. எவ்ளோ பட்டாலும் புத்தி வராது. இளமதி, நீ கொடுத்த பொங்கல் உன்ன மாதிரியே ஸ்வீட்டா இருக்கு. ஏய் பரமா, நீ இருக்கிற கெத்துல தான் அவன் இப்படி ஆடுறான். இன்னியோட இளமதி வாழ்க்கையில இருந்து நீ மொத்தமா போக போற. இவனுக்கெல்லாம் புத்தியே வராதா? கடவுளே, இப்பதான் நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்தேன். எதுக்காக இவன் இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. இளமதி, என்ன மேடம், ஏதோ தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ வேற வெறுப்பேத்தாத நர்மதா. ஏண்டி, என்னாச்சு? அந்த ரிஷி வந்திருக்கான். வந்தது மட்டும் இல்லாம என்ன பார்த்து அசிங்க அசிங்கமா பேசுறான். வா, பரமனன் கிட்ட சொல்லாமா? ஏய், வேணா நர்மதா. ஏன் இளமதி வேணான்னு சொல்ற? அவன் உன்னை அசிங்க அசிங்கமா பேசியிருக்கான், அதை கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்ல நர்மதா, இப்பதான் பெரிய பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. இப்ப போய் இந்த விஷயத்த சொல்லி பரமன் கோவப்பட்டா ரொம்ப ரிஸ்க். எல்லாரும் இங்க சந்தோஷமா வந்திருக்கோம், அந்த சந்தோஷம் கெட்டுற கூடாது. பரமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் கண்டிப்பா ரிஷி கிட்ட சண்டை போடுவான். வேணாம், வா போலாம். నమస్కారం ఫ్రెండ్స్, మన అందర్నీ ఉత్కంఠకు గురిచేస్తున్న ఈరోజు ఎపిసోడ్ రివ్యూలోకి మీకు స్వాగతం. గత కొన్ని రోజులుగా సాగుతున్న డ్రామా ఇప్పుడొక భయంకరమైన మలుపు తిరిగింది. ప్రాణాపాయ స్థితిలో ఉన్న అన్బు మరియు కణ్మణిని పరమన్ ఎలా కాపాడాడు? ఆ తాటి టవర్ అసలు ఎలా అంటుకుంది? ఈ హై వోల్టేజ్ డ్రామా గురించి పూర్తి వివరాలు ఈ వీడియోలో చూద్దాం. ప్రమాదకరమైన మంటలు కథా ప్రారంభంలో ఊహించని విధంగా ఆ తాటి టవర్ ఒక్కసారిగా అగ్ని ప్రమాదానికి గురవుతుంది. ఎండిపోయిన ఆకులు కావడంతో మంటలు క్షణాల్లో ఆకాశాన్నంటుతాయి. అక్కడే ఉన్న కణ్మణి ఆ మంటల మధ్య చిక్కుకుపోయి ప్రాణభయంతో అరుస్తూ ఉంటుంది. అన్బు సాహసం. కణ్మణి ప్రాణాపాయంలో ఉందని గమనించిన అన్బు తన ప్రాణాలను సైతం లెక్క చేయకుండా ఆ మంటల్లోకి దూకుతాడు. చుట్టూ అగ్నికీలలు ఎగిసిపడుతుండగా కణ్మణిని కాపాడటానికి అతను చేసే ప్రయత్నం చూస్తుంటే ప్రతి ప్రేక్షకుడికి వెన్నులో వణుకు పుడుతుంది. కాని దురదృష్టవశాత్తు మంటలు చుట్టుముట్టడంతో అన్బు కూడా లోపలే చిక్కుకుపోతాడు. పొగ కారణంగా వారికి ఊపిరి ఆడటం కూడా కష్టమైపోతుంది. పరమన్ ఎంట్రీ మరియు తెలివైన ఆలోచన. అందరూ భయంతో ఏం చేయాలో తెలియక తలలు పట్టుకున్న సమయంలో పరమన్ రంగంలోకి దిగుతాడు. అక్కడ కేవలం కేకలు వేస్తే లాభం లేదని గ్రహించిన పరమన్ తన తెలివితేటలను ఉపయోగిస్తాడు. మంటలు ఆర్పడానికి సాధారణ ప్రయత్నాలు కాకుండా సమీపంలో ఉన్న భారీ నీటి ట్యాంకును గమనిస్తాడు. ఆ క్లైమాక్స్ సీన్,
పరమన్ చాలా వేగంగా నిర్ణయం తీసుకుంటాడు. ట్యాంక్ నుండి నీటిని నేరుగా ఆ మంటలపైకి మళ్లించేలా ఒక మాస్టర్ ప్లాన్ వేస్తాడు. సెకండ్ల వ్యవధిలో నీటిని ధారగా కురిపించి ఆ భయంకరమైన మంటలను అదుపులోకి తెస్తాడు. మంటలు తగ్గుముఖం పట్టగానే అతను సాహసోపేతంగా లోపలికి వెళ్లి అన్బు మరియు కణ్మణిలను సురక్షితంగా బయటకు తీసుకువస్తాడు. ఈ సీన్ ఎపిసోడ్ మొత్తానికి హైలైట్గా నిలుస్తుంది. చూశారుగా, పరమన్ సమయస్ఫూర్తి వల్ల ఒక పెద్ద ప్రమాదం తప్పింది. అన్బు సాహసం మరియు పరమన్ తెలివితేటలు ఈ ఎపిసోడ్ను మరో లెవెల్కు తీసుకెళ్లాయి. మరి రాబోయే ఎపిసోడ్లో కణ్మణి పరమన్ పట్ల తన అభిప్రాయాన్ని మార్చుకుంటుందా? ఈ అగ్ని ప్రమాదం వెనక ఉన్న కుట్ర ఎవరిది? ఇవన్నీ తెలియాలంటే మనం తర్వాతి ఎపిసోడ్ వరకు ఆగాల్సిందే.